திரையரங்க அனுபவம் ஓடிடி அனுபவம்ன்ற 2 அனுபவங்கள் டிவைட் ஆயிடுச்சு. 2019 வரையும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை. ஒரு அனுபவம் தான் திரையரங்க அனுபவம். அது பிறகு சேட்டலைட்டில் பார்க்கலாம். ஓடிடி என்பது அப்படி இப்படி சின்னதாக வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி எக்கச்சக்கம் பேர் மொபைலில் பார்க்குறாங்க. மொபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவர்லேருந்து எல்லாருமே மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த படத்தை பார்க்குறாங்க. அப்போ அவங்க மைண்ட் செட் என்ன ஆகிடுதுன்னா, இது ஒன்றும் பெரிய படம் இல்லை, இதை போய் திரையரங்களை பார்க்கணுன்னு. அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆன் த ப்ரொடியூசர் அண்ட் த டைரக்டர் டு கிவ் த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிராண்ட் படமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம், ஒரு தலைவன் தலை மாதிரி ஒரு படம். இப்போ சமீபத்தில் இந்த படங்களில் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் வந்து இவ்வளோ பெருசாக ஓடின படங்களை இந்த எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். எல்லாமே பெரிய படங்கள் மட்டும் கிடையாது. நிறைய படங்களை பார்க்குறாங்க. மலையாள சினிமா பார்க்குறாங்க, பெங்காலி சினிமா பார்க்குறாங்க. நீ ஓடிடி வந்த பிறகு உலக சினிமாலாம் பார்க்க ஆரம்பித்த பிறகு ஐயோ நம்ம ஒரு கல்ட்டு படத்தை மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ போய் திருப்பி ரீவிசிட் பண்ணு அப்படின்னு வரும்போது 1001 சூப்பராக இருந்ததில்ல செல்வராகவன் படம். உடனே கல்ட்டு கிளாசிக்காக மாற்றிடுறாங்க. புதுப்பேட்டை வந்து 10 வருஷம் கழிச்சு. அப்போ ஓட்டி தான் பெரிய படமாக அது. இப்போது அன்பேசிவ் அன்னைக்கு ஓடி இருந்தால் அந்த ப்ரொடியூசருக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அதை விட குணான்ற படத்தை வந்து அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த காலத்தில் யாருமே பெனிஃபிட் பண்ணல. இனி குணா படத்தை எல்லாருமே வந்து கல்ட்டு கிளாசிக்காக மாற்றிட்டாங்க. இதெல்லாம் ஓகே. அட்லீஸ்ட் ஒரு படைப்பாளிக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, சந்தோஷம் இருக்குல்ல. என் படைப்பு 10 வருஷம் முன்னாடி செலிப்ரேட் பண்ணலாம், இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா, பரவாயில்ல, நன்றி அப்படின்னு.